சக்தி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பொடி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது பத்தி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு இடு வச்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அது கூடவே மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க. மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுங்க. போட்டு அப்படியே அடுப்பு மேலே ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம காரப்பொடி மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இதேமாரி ஒரு இட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். இப்போ ஒரு கொதி வந்தவுடனே ஒரு கடாய் வச்சுக்கிங்க, எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டு தாளிப்பு வடகம் சேர்த்துங்க. வடகம் சேர்த்து பூண்டு நிறைய சேர்த்து தட்டி போட்டு நம்ம வறுத்து எடுத்து கொட்டி கிளறுனா சூப்பரான தாளித்து நல்லா அந்த குழம்புல சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டால் சூப்பரான சுவையான குழம்பு ரெடி ஆகிடும்.